சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனு விநியோகத்தை ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இதுகுறித்த தகவல்களை அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ராமகிருஷ்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் ராமகிருஷ்ணன், அதிமுக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு விநியோகம் தொடங்கி இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள், அதாவது தமிழகம் மற்றும் புதுவை உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் போட்டியிட விரும்புபவர்கள் இன்று முதலாக அதிமுகவின் தலைமை கழகத்தில் விருப்பமனை பெறலாம் என்று ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தற்போது அதிமுகவின் தலைமை கழகத்தில் விருப்ப மனு விநியோகத்தை அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரும் தமிழக துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளரும் தமிழக முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் கூட்டாக தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த விருப்ப மனு விநியோகம் இன்று முதல் வருகின்ற பிப்ரவரி 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, தேர்தல் பிரச்சாரம் மற்றும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு உள்ளிட்ட பணிகளுக்காக 3 குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த வகையில் தற்போது விருப்பமனு விநியோகத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி வைத்திருப்பதன் மூலம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தனது பணிகளை முன்கூட்டியே அதிமுக தற்போது தொடங்கி இருக்கிறது. இன்று காலை 10 மணி முதலாக இந்த விருப்பமனு விநியோகமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. யார் வேண்டுமானாலும், அதாவது தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கக்கூடிய 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் போட்டியிட விரும்புவர்கள் கட்சியினர் யார் வேண்டுமானாலும் இந்த விருப்ப மனுவை பெற்று அதை இங்கேயே பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் என்று அதிமுக தலைமை கழகம் சார்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் விருப்ப மனு விநியோகத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கூட்டாக தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த விருப்ப மனு விநியோகமானது இன்று முதல் வருகின்ற 10ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது. தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை அதிமுக தலைமை கழகத்தில் விருப்ப மனுக்கள் விநியோகம் செய்யப்படவிருக்கிறது. இந்த விருப்ப மனுவை பெற்று 25,000 ரூபாய் கட்டணம் செலுத்தி அதனை பூர்த்தி செய்து அதிமுக தலைமை கழகத்தில் வழங்க வேண்டும். அதன் பின்னர் விருப்ப மனுக்களை பெற்ற பின்னர் அதிமுகவின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 குழுக்கள் சார்பில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு அதன் பிறகு வேட்பாளர் யார் என்று இறுதி முடிவு எடுக்கப்படும். தற்போது தேர்தல் பணிகளை முன்கூட்டியே தொடங்கியிருப்பதன் மூலம் அதிமுக தேர்தல் பணிகளை, தனது கட்சியின் தேர்தல் பணிகளை துரிதப்படுத்தியிருக்கிறது. இன்னும் கூட்டணி குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படாத சூழலில் தற்போது அதிமுக முன்னதாகவே 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் விருப்ப மனுக்களை பெரும் நிகழ்வை தொடங்கி வைத்திருப்பதன் மூலம் அதிமுக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முழுவீச்சில் தயாராகி வருகிறது. கூட்டணி உறுதியாகும் பட்சத்தில் ஏதேனும் தொகுதிகளை விட்டுத்தர வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் அந்த தொகுதிகளில் விருப்ப மனு விநியோகம் செய்தவர்களுக்கு அந்த விருப்ப மனுக்கள் மீண்டும் திரும்ப வழங்கப்படும் என்று தெரிய வருகிறது. ராமகிருஷ்ணன், தற்பொழுது மக்களவை தேர்தலில் போட்டியிட அதிமுகவினருக்கு இந்த விருப்ப மனுவானது விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த விருப்ப மனுக்களை எப்போது பூர்த்தி செய்து தரலாம்? எந்த தேதி வரைக்கும் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு? தற்போது விருப்ப மனுக்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த விருப்ப மனுக்களை கட்சியினர் யார் வேண்டுமானாலும் வாங்க முடியும். அந்த அடிப்படையில் விருப்ப மனுக்களை பெறுபவர்கள் இங்க இருக்கக்கூடிய அதிமுகவின் தலைமை கழகத்திலேயே உடனடியாகவே பூர்த்தி செய்து வழங்கலாம். மேலும் 10ஆம் தேதி வரை கால அவகாசமும் தரப்பட்டிருக்கிறது. வருகின்ற பிப்ரவரி 10ஆம் தேதி மாலை 5 மணி வரை அதற்கான கால அவகாசமும் தரப்பட்டிருக்கிறது. அப்போது வரை விருப்ப மனுக்களை யார் வேண்டுமானாலும் பெற்று அதனை உடனடியாகவும் பூர்த்தி செய்து வழங்கலாம் அல்லது சற்று தாமதமாகவும் பூர்த்தி செய்து வழங்கலாம். அந்த வகையில் விருப்ப மனுக்களை பெறுபவர்கள் 25,000 ரூபாய் ஊர்ப்பு கட்டணமாக செலுத்தி அந்த விருப்ப மனுவை பூர்த்தி செய்து தாங்கள் ஊர், பெயர், கட்சியில் எந்த வருடமாக இருக்கிறோம், மேலும் எந்த தொகுதியில் போட்டியிட விரும்புகிறோம் அல்லது தாங்களே போட்டியிடுகிறோமா அல்லது வேறு ஒருவரை முன்மொழிகிறோமா என்பது குறித்து வேறு யார் பெயரில் வேண்டுமானாலும் இந்த விருப்ப மனுவை தாக்கல் செய்யலாம். அந்த அடிப்படையில் தற்போது விருப்ப மனு விநியோகமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விருப்ப மனு விநியோகத்தில் கலந்து கொண்டு விருப்ப மனு பெறுவதற்காக தமிழகம் மற்றும் புதுவையில் இருந்து 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய கட்சியினர் மற்றும் கட்சியின் கிளைக்கழக நிர்வாகிகள், கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் அதிமுக தலைமை கழகத்தில் குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது விருப்ப மனுக்களை ஆர்வத்துடன் வாங்கி செல்கிறார்கள். இந்த விருப்ப மனுக்களை பெறுபவர்கள் உடனடியாகவும் பூர்த்தி செய்து வழங்கலாம் அல்லது சற்று தாமதமாகவும் வழங்கலாம். இன்று விருப்ப மனுவை பெறுவர்கள் நாளையும் வழங்கலாம் அல்லது இன்றை உடனடியாகவே பூர்த்தி செய்து தலைமை கழகத்தில் சமர்ப்பிக்கலாம். தற்போது விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கி வைத்திருப்பதன் மூலம் தேர்தல் பணிகளுக்கு அதிமுக தன்னை முழு வேகத்தில் தயார்படுத்திக் கொண்டு வருகிறது. ஏற்கனவே தேர்தல் பங்கீடு மற்றும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை மற்றும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு உள்ளிட்ட பணிகளுக்காக 3 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் தற்போது விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கி வைத்திருப்பதன் மூலம் தமிழகத்தில் முதல் கட்சியாக அதிமுக நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி தற்போது இது முடிந்த பிற்பாடு அதிமுகவின் தலைமை கழகத்தில் அம்மா பேரவை ஆலோசனை கூட்டமும் நடைபெறவிருக்கிறது. அந்த கூட்டத்தில் வருகின்ற பிப்ரவரி 24ஆம் தேதி தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருந்தவருமான ஜெயலலிதாவின் பிறந்தநாள் வருகிறது. எனவே ஜெயலலிதாவின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அம்மா பேரவை ஆலோசனை கூட்டம் நடைபெறவிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டமும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் OPS தலைமையில்
தலைமையில் நடைபெறவிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே தவறாமல் கலந்து கொள்கிறார்கள். அது மட்டுமின்றி இந்த கூட்டத்தில் சில முக்கிய விஷயங்களும் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கிராமங்கள் தோறும் ஊராட்சி சபை கூட்டம் நடத்தப்பட்டு வருவது போல் இந்த அம்மா பேரவை சார்பில் தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக தயாராகும் பொருட்டு ஊராட்சி வாரியாக கூட்டங்களை நடத்தவும், அந்த கூட்டங்கள் வாயிலாக அதிமுக அரசின் சாதனையை பரப்பி தேர்தல் பணிகளை தீவிரமாக முன்னெடுக்கவும் அதிமுக திட்டமிட்டிருக்கிறது. தற்போது இந்த நடைபெறவிருக்கின்ற அம்மா பேரவை ஆலோசனை கூட்டத்தில் அதற்கான ஆலோசனைகளும் கட்சியினருக்கு வழங்கப்படும் என்று தெரிய வருகிறது. அதன் அடிப்படையில் தற்போது தேர்தல் பணிகளுக்கு முழுவீச்சில் தயாராகும் பொருட்டு தற்போது தலைமை கழகத்தில் நடைபெற்று வரும் அனைத்து பணிகளிலும் அதிமுக தீவிரமாக ஆர்வம் காட்டி வருகிறது. விருப்பமனு விநியோகம் வருகின்ற 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அதன் பிறகு அதிமுக சார்பில் கூட்டணி தொடர்பான உறுதியான அறிவிப்பு வெளிவரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக வருகின்ற மார்ச் முதல் வாரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிடவிருக்கிறது. இதனை தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்ட உடனேயே அதிமுக சார்பில் தனது கூட்டணி தொடர்பான நிலைப்பாட்டை அதிமுக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கும் என்று தகவல்கள் தெரிய வருகிறது. ராமகிருஷ்ணன், விருப்ப மனு தாக்கல் செய்யக்கூடிய அந்த நிகழ்வு தொடங்கி இருப்பதாக சொன்னீங்க. இந்த விருப்ப மனு தாக்கல் செய்ய எந்த விதமான தகுதிகளை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும்? விருப்ப மனுக்களை யார் வேண்டுமானாலும் வாங்கி விண்ணப்பிக்க முடியும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருவர் அடிப்படை உறுப்பினராக இருந்தாலே விருப்ப மனு பெறுவதற்கு அவர் முழுமையாக தகுதியானவர் ஆவார். அது மட்டுமின்றி இதற்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவராக இருந்தாலும் சரி, அல்லது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர் இருந்தாலும் சரி, அல்லது புதுமுகமாக இருந்தாலும் சரி, கிளைக்கழக நிர்வாகிகள் முதல் அடிமட்ட தொண்டர்கள் வரை யார் வேண்டுமானாலும் இந்த விருப்ப மனு பெற்று அவரை பூர்த்தி செய்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பக்கூடிய தங்களது விருப்பத்தை கட்சிக்கு தெரியப்படுத்தலாம். அதன் அடிப்படையில் கட்சி இறுதியாக எந்த வேட்பாளர் நிறுத்துவது, பெற்றிருக்கக்கூடிய விருப்பமனுக்களின் அடிப்படையில் வேட்பாளர் இறுதி செய்யப்படுவார். அந்த அடிப்படையில் தான் தற்போது விருப்பமனு விநியோகத்தை அதிமுக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த விருப்பமனுக்களை தமிழகம் முழுவதும், தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கக்கூடிய 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் போட்டியிட விரும்பக்கூடிய கட்சியினர் தொடர்ந்து ஆர்வத்துடன் வாங்கி இங்கே பூர்த்தி செய்து வழங்கி வருகிறார்கள். ஒரு சிலர் தங்களுக்கு விருப்பப்பட்ட நபர் பெயரில் வாங்கி அவற்றை எடுத்துச் சென்று அந்த சம்பந்தப்பட்ட நபரின் கையெழுத்தை பெற்று அதன் பிறகு பூர்த்தி செய்து தலைமை கழகத்தில் வாங்க இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தற்போது விருப்பமனு விநியோகம் முதற்கட்டமாக தொடங்கி இருக்கிறது. கட்சியை பொறுத்தவரைக்கு தேர்தல் பணிகளுக்கு முதற்கட்டமாக இருக்கக்கூடிய பணிகள் விருப்பமனு விநியோகம் தான். அந்த அடிப்படையில் விருப்பமனு விநியோகத்தை தொடங்கி இருப்பதன் மூலம் தமிழகத்தை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை முதற்கட்டமாக அஇஅதிமுக முன்னெடுத்திருக்கிறது. நன்றி ராமகிருஷ்ணன். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பக்கூடிய அதிமுகவினர் விருப்ப மனுவை தாக்கல் செய்து வருகிறார்கள். அந்த நேரடி செய்திகளை அங்கிருந்து வழங்கினார் எமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன். மீண்டும் நன்றி ராமகிருஷ்ணன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.